Hello friends, welcome to our channel Act With Us. இன்னைக்கு நம்ம ஜூன் 19 ஓட current affairs வந்து பார்க்க போறோம். வாங்க என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். First question, the government has decided to launch a scheme Garib Kalyan Rozgar Abhiyan to provide livelihood opportunities to migrant workers and rural citizens. The scheme is to be launched in how many states? இது என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனானால நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை போயிருக்கோம்ல, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எத்தனை ஸ்டேட்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது எத்தனை ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேட்ஸில் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 116 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதை யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அதையும் பார்த்துக்கோங்க சரியா. வேறுன்னு கேட்டாங்கன்னா பீகாரில் தெலிஹார் அப்படிங்கிற வில்லேஜில் வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா 25 பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து 125 டேஸில் முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. Question, India will send its 75-member tri-service contingent for the 75th Victory Day Parade of World War II. It was to be held in which country? இது என்னன்னா World War II ஓட 75th Victory Day வந்து ஒரு கண்ட்ரி செலிப்ரேட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கு ஒரு பேரேட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் ஒரு பேரேட் ஒன்று நடத்த போகிறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செர்கே ஷோய்கு அவர் வந்து இந்தியாவை வந்து அந்த பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம நாட்டிலேருந்து 75 மெம்பர் கொண்ட முப்படையை வந்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. 75 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு முப்படையை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. இந்த விக்ட்ரி டே என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24 வருது. ஜூன் 24 தான் இந்த விக்ட்ரி டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ரஷ்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஜெனரல் செர்கே ஷோய்கு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ADB in its report Asian Development Outlook has forecasted the Indian economy rate. What is the percentage of contraction of Indian economy in 2020-21? அதாவது ADB Asian Development Bank என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியன் எக்கானமியை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கான்ட்ராக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 4% வந்து நம்ம இந்தியன் எக்கானமி கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைனாக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷத்தில் அவங்களுக்கு 1.8% growth இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1.8% growth in 2020-21. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து 2021 to 22ல் 5% ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீபவுண்டுன்னு என்ன மீனிங்னா, திரும்பவும் மீட் எடுப்பாங்க. அவங்க அந்த இந்தியன் எக்கானமி வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question, when is the Sustainable Gastronomy Day observed annually? ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரானமினா என்னன்னு பார்ப்போம். கேஸ்ட்ரானமி அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து நல்ல ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து சமைச்சு சாப்பிடணும். அந்த பழக்கத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க. ஓகே, த ப்ராக்டிஸ் ஆஃப் சூஸிங், குக்கிங் அண்ட் ஈட்டிங் குட் ஃபுட். இது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18 தான் சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே. இந்த கேஸ்ட்ரானமி டே எதுக்குன்னா, நம்ம அந்த பழக்கம், அதாவது நல்ல ஃபுட்டை சமைச்சு சாப்பிடுவோம்ல, அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஒரு கல்ச்சராக எடுத்துக்கணும், அதை ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ்ட்ரானமி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 2016 செலிப்ரேட் பண்ணாங்க. இதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தது வந்து யுனெஸ்கோ, FAO and UNGA. Next question, which country was elected for the 8th term as a non-permanent member of UNSC for 2021-22? என்னன்னா UNSCனா என்னன்னு பார்ப்போம். யூஎன்எஸ்சியில் வந்து மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அதில் 5 மெம்பர்ஸ் வந்து பெர்மனெண்ட், 10 மெம்பர்ஸ் வந்து நான் பெர்மனெண்ட். அந்த 5 பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா USA, UK, France, ரஷ்யா அண்ட் சைனா. அந்த 10 நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸை எலெக்ஷன், அதாவது ஓட்ஸ் மூலமாக எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. இந்த வாட்டி யூஎன்எஸ்சியும் அதே மாதிரி ஓட்டிங் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 8th டைமாக வர நான் பெர்மனெண்ட் மெம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2021
2021 to 2022. அது யார் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் 8th டைம் வந்து நான் பர்மனெண்ட் மெம்பராக இருக்குது, யுஎன்எஸ்சியோட நான் பர்மனெண்ட் மெம்பர். இதுக்கு வந்து சர்வீஸ் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 years. அதாவது ஜான் 2021லேருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் இந்தியா வந்து அதோட நான் பர்மனெண்ட் மெம்பராக இருக்கும். அதில் இந்தியா வந்து ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்திருக்கு. அந்த அப்ஜெக்டிவ் என்னென்னு அதோட அப்ரிவேஷனையும் ஃபுல் ஃபார்மையும் பார்த்து வச்சுக்கோங்க. நார்ம்ஸ், NORMS. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நியூ ஓரியன்டேஷன் ஃபார் அ ரிஃபார்ம்டு மல்டிலேட்ரல் சிஸ்டம். நியூ ஓரியன்டேஷன் ஃபார் அ ரிஃபார்ம்டு மல்டிலேட்ரல் சிஸ்டம். Next question. SEBI amended the SEBI Substantial Acquisition of Shares and Takeovers Regulation 2011. According to the new amendment, what is the time gap between two qualified institutional placements? இது என்னன்னா செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பழைய ஒரு ஆக்டில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி QIPயோட டைம் கேப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. QIPயோட டைம் கேப் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 6 months இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 weeks கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. QIPயோட டைம் கேப் இந்த வேல்யூ பார்த்து வச்சுக்கோங்க, 2 weeks. ஓகே, அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு கம்பெனியில் 25% அல்லைனா அதுக்கு மேலே ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 yearல என்ன பண்ணலான்னா 10% ஷேர் ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 5% இருந்துச்சு, அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% மாற்றிருக்காங்க. Next question. What is the name of the housing loan scheme launched by ICICI Housing Finance Limited to finance homes in urban and rural areas? இது என்னன்னா ICICI Housing Finance Limited வந்து ஒரு புதிய லோன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரல், SARAL, சாரல். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விமன், லோவர் மிடில் கிளாஸ் இன்கம் கஸ்டமர்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஹவுஸ் ஹோல்டு இன்கம் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 6 lakhs இருக்கலாம். இன்கம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா மேக்ஸிமம் 6 lakhs தான் இருக்கணும். அதே மாதிரி இதில் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹35 lakhs கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.98%. மேக்ஸிமம் லோன் வந்து 35 lakhs, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.98%. Next question. Which bank in partnership with Universal Sompo General Insurance Company has launched a health insurance policy to cover COVID-19 health expenses? இதனா ஒரு particular bank வந்து யூனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 பேஷியன்ஸுக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக. ஓகே, அது எந்த பேங்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த பேங்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்க் தான் புது இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து பார்க்குறதுக்காக. இதோட நாமினல் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹399. 399 வந்து நாமினல் ப்ரீமியம் அமௌண்ட் வேல்யூ. அதே மாதிரி இன்பேஷியண்ட்டுக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹3 lakh. ₹3 lakh இன்பேஷியன்ஸுக்கு. அதே மாதிரி அவுட் பேஷியன்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹3000. இன்பேஷியண்ட்டுக்கு 3 lakhs, அவுட் பேஷியண்ட்டுக்கு ₹3000. இதோட வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 days. வேலிடிட்டி வந்து 120 days. Next question. Which bank has fully digitized the lending operations by setting up a new vertical digital lending department? இதென்னா ஒரு பர்டிகுலர் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது கடன் கொடுக்குற முறைகளை எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. எதன் மூலமான டிஜிட்டல் லெண்டிங் டிபார்ட்மெண்ட். டிஜிட்டல் லெண்டிங் டிபார்ட்மெண்ட்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த பேங்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த பேங்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா தான் அதோட லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. Next question. Who is the first Turkish to be elected as the President of United Nations General Assembly? இதென்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் டர்க்கிஷ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா வோல்கான் போஸ்கிர். இவங்க தான் வந்து UNGOட ஃபர்ஸ்ட் டர்க்கிஷ் பிரசிடென்ட். இவங்க வந்து எத்தனாவது பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா 75th பிரசிடென்ட். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜ்ஜனி முகமது பந்தே. Next question. Which astronauts found the fifth state of matter Bose-Einstein compensates for the first time in space? இது என்னன்னா
அதாவது மேட்டருக்கு வந்து 4 ஸ்டேட்ஸ் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாலிட், லிக்விட், கேஸ், அப்புறம் பிளாஸ்மா. இது வந்து 5th ஸ்டேட், அதோட நேம் தான் என்னென்னா போஸ் ஐன்ஸ்டீன் கம்பன்சேட்ஸ். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு டைமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த அஸ்ட்ரானட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசா அஸ்ட்ரானட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசா அஸ்ட்ரானட்ஸ் தான் ஸ்பேஸில் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கம்பன்சேட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன இதுக்கு எப்படி இந்த நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண சயின்டிஸ்ட் யாரெலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சத்யேந்திரநாத் போஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அண்ட் சத்யேந்திரநாத் போஸ். அதனால தான் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கம்பன்சேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த நாவல் ஏ பர்னிங்? அதாவது இந்த நாவல், பர்டிகுலர் நாவல் ஏ பர்னிங் அப்படிங்கிற ஒரு நாவலோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகா மஜும்தர். மேகா மஜும்தர் தான் இந்த நாவல் ஏ பர்னிங்கோட ஆத்தர். இந்த நாவலை எங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது எங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா த பென்குயின் ஹாமிஷ் ஹாமில்டன் அப்படிங்கிற பப்ளிஷிங் கம்பெனி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாதவ் ராவ் பட்டேல் ஹூ டைட் ரீசென்ட்லி இஸ் அ ரினவுண்ட் டேஷ். இது என்னன்னா மாதவ் ராவ் பட்டேல் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. அவங்க யார், எந்த ஃபீல்டு ரிலேட்டடானவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டீஷியன். இவங்க வந்து லோக்சபா எம்பியாக இருந்திருக்காங்க. லோக்சபா எம்பி. அதே மாதிரி இவங்க ஒரு பேங்கரும் கூட. இவங்க வந்து ஜனலக்ஷ்மி கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க்கோட ஃபவுண்டரும் இவர் தான். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாசிக்கில் பிறந்திருக்காங்க. Question, when is the World Artistic Pride Day observed annually? என்னன்னா வேர்ல்டு ஆர்டிஸ்டிக் ப்ரைட் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18 தான் வேர்ல்டு ஆர்டிஸ்டிக் ப்ரைடு டே. அந்த ஆர்டிஸ்டிக் ப்ரைடு எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஆட்டிசம் பாதித்த மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கும் கிடைக்கணும். எஜுகேஷன், அதே மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிஸ்டிக் ப்ரைடு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆட்டிசம்னா என்னென்னா அந்த நரம்பு சம்மந்தமான நோயை தான் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சிம்பிள், நியூரோ டைவர்சிட்டியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெயின்போ இன்ஃபினிட்டி, அதாவது இப்படி வரும், ரெயின்போ கலர்ஸில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுவாங்க. Next question, which state observed Mask Day on June 18, 2020? அதாவது ஒரு ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 18 அன்னைக்கு மாஸ்க் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் ஜூன் 18 மாஸ்க் டேயாக கொண்டாடியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அவங்க வந்து மாஸ்க் வியர் பண்ணணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், ஹேண்ட்ஸ் அடிக்கடி வாஷ் பண்ணணும், அதே மாதிரி வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், தனி மனித இடைவெளியை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேயாக தான் மாஸ்க் டேயை கொண்டாடினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the new name of the agricultural production department of Jammu and Kashmir? என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த நியூ நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நேம்னு பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதுதான் அதோட நியூ நேம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், K.R. Sachidanandan who died recently was a renowned dash. என்னன்னா K.R. சச்சிதானந்தன் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. அவர் என்ன ஃபீல்டில் உள்ளவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டராக தான் இருந்திருக்காங்க. டைரக்டர் K.R. சச்சிதானந்தன் டைரக்டர். இவர் வந்து நிறைய ஃபிலிம்ஸுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. கேரளா ஹைகோர்ட்டோட ப்ராக்டிசிங் லாயராகவும் இருந்திருக்காங்க. ஓகே, கேரளா ஹைகோர்ட்டோட ப்ராக்டிசிங் லாயராகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இவங்களோட நேட்டிவ் வந்து கேரளா. Last question, in which state did the Union Ministers Dawar Chand Gehlot and Arjun Munda jointly inaugurated the Composite Regional Center for Skill Development, Rehabilitation and Employment of Persons with Disabilities? இது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட், அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்காக வந்து ஒரு சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ராஞ்சியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ராஞ்சி. இதை யார் இன்னாகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தாவர்சந்த் கெலோட்டும் அர்ஜுன் முண்டாவும். தாவர்சந்த் கெலோட் யாருன்னா நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து தாவர்சந்த் கெலோட். அர்ஜுன் முண்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் அர்ஜுன் முண்டா. ஓகே, இது வந்து ஜார்க்கண்டில் எத்தனாவது காம்போசிட் ரீஜனல் சென்டர் அப்படின்னா 21st காம்போசிட் ரீஜனல் சென்டர். இதுக்கு முன்னாடியே 20 சென்டர்ஸ் இருக்குது. இது வந்து 21st காம்போசிட் ரிசர்ச் சென்டர். ஓகே, இது இவ்வளோ தான் இன்னைக்குள்ள நியூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.